தூத்துக்குடி துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த 13 பேரில் 7 பேர் உடலுக்கு மீண்டும் பிரேத பரிசோதனை தொடங்கியிருக்கிறது. இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் சந்தீப் நந்தூரியுடன் நமது செய்தியாளர் நாகராஜன் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். தூத்துக்குடி துப்பாக்கிச் சூட்டில் 13 பேர் உயிரிழந்த நிலையில் அதில் 7 பேரின் உடல்கள் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் அந்த 7 பேரின் உடல்கள் மீண்டும் பிரேத பரிசோதனை செய்வதற்கு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. எனவே இதன் அடிப்படையில் இன்று அந்த உடல்கள் மீண்டும் அவர் உறவினரிடம் கொடுக்கப்படுமா என்பது குறித்து கேட்பதற்காக நம்ம தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் சந்தீப் நந்தூரி அவர்கள் நம்மோடு இருக்க அவரிடம் குறித்து பேசலாம். சார் வணக்கம் சார். இன்று அந்த நீதிமன்ற உத்தரவுப்படி எத்தனை மணிக்கு பிரேத பரிசோதனை தொடங்க இருக்கிறது சார்? ஆனரபிள் ஹைகோர்ட் உத்தரவுப்படி இந்த 7 பாடிஸ் நம்ம ஏற்கனவே போஸ்ட்மார்ட்டம் பண்ணி முடிச்ச 7 நபர்களுடைய பாடிஸ் திரும்பி ரீபோஸ்ட்மார்ட்டம் பண்ண சொல்லிட்டு உத்தரவு வெளியே வந்துச்சு. இந்த உத்தரவுப்படி 3 டாக்டர்ஸ், அதில் 2 டாக்டர்ஸ் நம்ம கவர்மெண்ட் எக்ஸிஸ்டிங் இருக்கிற டாக்டர்ஸ் அண்ட் 3வது டாக்டர் ஆல் இண்டியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் இல்லைன்னா ஜிப்மர் இல்லைன்னா கேரளா கவர்மெண்ட்லேருந்து ஒரு ஃபோரென்சிக் எக்ஸ்பர்ட்டுக்கு அப்பாயிண்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ நேற்றுக்கு நைட்டே நம்ம கவர்மெண்ட் சார்பாக மாவட்ட நிர்வாகம் ஒரு அஃபிஷியல் லெட்டர், ரிக்வெஸ்ட் லெட்டர் அனுப்பிச்சது. அதுபடி ஜிப்மர்லேருந்து காலையிலேருந்து டாக்டர் கிளம்பிட்டு நம்ம ஆல்மோஸ்ட் இங்கே ரீச் ஆகிட்டாங்க. 12 மணிக்கு இங்கே ரீச் ஆகிட்டாங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்ணதுக்கான எல்லா ஏற்பாடுகள், டாக்டர்ஸ், ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட், அதே போல் வீடியோகிராஃபி, அதில் என்னென்ன கண்டிஷன்ஸ் ஆனரபிள் ஹைகோர்ட் கண்டிஷன் செட் பண்ணாங்க அதுபடி நம்ம எல்லா ஏற்பாடுகளும் நம்ம பண்ணிட்டோம். இன்னைக்கு ஈவினிங்குள்ளே எல்லா பாடிஸ் ரீபோஸ்ட்மார்ட்டம் முடிக்கிறதுக்கான ஏற்பாடுகள் நம்ம பண்ணிட்டோம். ரீபோஸ்ட்மார்ட்டம் பண்ண உடனே அந்தந்த நபர்களுடைய சொந்தக்காரனுக்கு நம்ம பாடிஸ் ஹேண்ட் ஓவர் பண்ணி அவருடைய ரிலீஜியஸ் இதுபடி செரமனிஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி அடக்கம் பண்ணதுக்கான ஏற்பாடுகள் கூட நம்ம மாவட்ட நிர்வாகம் சார்பாக பண்ணுறோம். இந்த 7 பேரும் உடல்களை பெறுவதற்கு சம்மதம் தெரிவித்திருக்காங்களா இல்லை வேற எதுவும் கோரிக்கைகள் வச்சிருக்காங்களா சார்? இந்த 7 பேர் ஏற்கனவே நம்ம போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அவருடைய ஒப்புதல் கொடுத்து நம்ம போஸ்ட்மார்ட்டம் பண்ணி முடிச்சது. பட் ஆனரபிள் ஹைகோர்ட் ஆர்டர் படி நம்ம ரீபோஸ்ட்மார்ட்டம் தான் இப்போ பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஆல்ரெடி நமக்கு அவருடைய ஒத்துழைப்பு, அவருடைய அக்ரிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான், அவருடைய கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம பண்ணிட்டோம். தற்போதைய சூழலில் இயல்பு நிலை முழுமையாக திரும்பி விட்டது என்று சொல்லலாமா, இல்லை இன்னும் அசாதாரண சூழல் நிலவுகிறது நினைக்கிறீங்களா? இல்லைங்க, தூத்துக்குடி மாவட்டம் மற்றும் தூத்துக்குடி மாநகராட்சி பொறுத்தவரை ஒரு கடந்த 4 நாளாக இயல்பான சூழ்நிலையை நீங்கள் திரும்பி பார்க்க முடியும். வெளியே போய் போனால் எல்லா மக்கள் ஒரு டெய்லி ஆக்டிவிட்டீஸ், ரெகுலர் டிராஃபிக் இருக்கின்றது, எல்லா கடைகள் திறந்தா இருக்கின்றது. ஸோ நாளைக்கு தினம் ஈவன் ஸ்கூல்ஸ் கூட ஓப்பன் பண்ணதுக்கான நம்ம ரெகுலர் ஜூன் 1 எல்லா ஸ்கூல்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கான ஆர்டர் கூட நம்ம கொடுத்துட்டோம். ஸோ ஸ்கூல்ஸ் கூட எல்லாமே ரெகுலராக நம்ம டிசைட் பண்ண டைம்லேயே ஓப்பன் பண்ணுவோம்னு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சார். 7 பேரின் உடல்கள் பிரேத பரிசோதனை முடிவடைந்து இன்று கொடுக்கப்படும். அதே போல நாளை வழக்கம் போல பள்ளிகள் திறக்கப்படும். எனவே இயல்பு நிலை திரும்பியதாக இருக்கிறது என்று மாவட்ட ஆட்சியர் தெரிவித்திருக்கிறார்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சங்கருடன் தூத்துக்குடியிலிருந்து நாகராஜன்.